ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி நியூ புக்கில் இருக்கிற 4th யூனிட்டு காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல். இதில் வந்து 5ன்னு போட்டிருப்பேன், ஆனால் வந்து 4th யூனிட்டு தான். ஓகேவா? இந்த யூனிட்டில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காந்தியடிகள் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறமா என்னென்ன போராட்டங்கள் நடந்தது, இந்த சாம்ரான் சத்தியாகிரகம், கேதா சத்தியாகிரகம், இந்த மாதிரிலாம் போராட்டங்கள் நடக்கும், அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து மாண்டேக செம்ஸ்போர்டு சீர்திருத்தம், அது வந்து என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா பிராமணர் அல்லாதர் இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், அதுக்கப்புறம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை, சுயராஜ்ய கட்சி மற்றும் அதோட செயல்பாடுகள், சைமன் குழு, வட்டமேசை மாநாடு, அதை பற்றியெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1869 வந்து காந்தி வந்து குஜராத்தில் போர்பந்தர்ன்ற இடத்துல வந்து பிறந்திருப்பார். அதுக்கப்புறம் வந்து இங்கிலாந்துக்கு வந்து படித்து முடிச்சுட்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து ஒர்க் பண்ணுவார். 1915 வந்து இந்தியாவுக்கு வந்து சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்து ரிட்டர்ன் வருவார். அப்போது அதுக்கப்புறமா வந்து என்னென்னா 1 இயர் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து சுற்றுப்பயணம் மாதிரி வந்து மேற்கொள்வார். எதுக்குன்னா, இனவாத அரசு விதித்த சமத்துவம் இல்லாத நிலைகளுக்கு எதிரான போராட்டத்தை வந்து தொடங்கிறதுக்காக. கோபாலகிருஷ்ண கோகலே தான் வந்து காந்தியின் அரசியல் குருவாக இருப்பார். இவர் வந்து என்னென்னா அகமதாபாத்தில் வந்து சமர்பதி ஆசிரமத்தில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருப்பார். இவர் வந்து எந்த மாதிரியான போராட்டம் நடத்துவார் அப்படின்னா, சத்தியம், அகிம்சை, அது அடிப்படையிலான சத்தியாகிரக போராட்டத்தை நடத்துவார். சத்தியம்ங்கிறது உண்மை, அகிம்சைங்கிறது வந்து என்னென்னா வன்முறையற்ற தன்மை அப்படின்றது தான் வந்து மீனிங்கு. நெக்ஸ்ட்டு காந்தியடிகளின் சத்தியாகிரக சோதனை, அது என்னென்ன போராட்டம் நடந்தது அப்படின்னா, 1917 சாம்ரான் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும். அது வந்து என்னென்னா கருநீல சாய் விவசாயிகளுக்கும் ஐரோப்பிய வர்த்தகர்களுக்கும் இடையே நடக்கும். அது வந்து 20 பங்கு நிலத்தில் வந்து 3 பங்கு வந்து கருநீல சாயம் தான் வந்து பயிரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பிய வர்த்தகர்கள் வந்து விவசாயிகளை வந்து வற்புறுத்துவாங்க. ஸோ அதனால் வந்து 2 பேர்த்துக்கும் நடுவில் வந்து போராட்டம் வந்து நடக்கும். அப்போ வந்து காந்தியடிகள் வந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக வந்து போராட்டம் நடத்துவார். அப்போ வேறு எந்தெந்த தலைவர்கள் வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னா, ராஜேந்திர பிரசாத், மஜாருல் ஹத், ஆச்சாரிய கிருபாலினி, மகாதேவ தேசாய், அவங்க எல்லாருமே வந்து சப்போர்ட்டிவாக வந்து கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து ஒரு விசாரணை குழு வந்து அமைப்பாங்க. அதில் வந்து காந்தியடிகளை வந்து ஒரு உறுப்பினராக வச்சு விசாரணை வந்து நடத்துவாங்க. விசாரணை நடத்தி வந்து ஐரோப்பிய வர்த்தகர்களை வந்து சாமரானை விட்டு வெளியேற்றிடுவாங்க. விவசாயிகளுக்கு ஆதரவாக வந்து அந்த தீர்ப்பு வந்து வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆலை தொழிலாளர் வேலைநிறுத்தம் மற்றும் அகமதாபாத்தில் காந்தியடிகளின் உண்ணாவிரதம், இதுதான் வந்து நெக்ஸ்ட் போராட்டம். இதில் வந்து என்னென்னா, அகமதாபாத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கும் வர்த்தகர்களுக்கும் இடையே வந்து போராட்டம் வந்து நடக்கும். இது வந்து எங்கே நடக்கும்னா அகமதாபாத்தில் நடக்கும்னு சொல்லியிருக்குமா. என்னென்னா, அந்த ஆலையில் வந்து அந்த தொழிலாளர்களுக்கு வந்து 35% ஊதிய உயர்வு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போராட்டம் வந்து நடத்துவாங்க. அதுக்கு வந்து காந்தியடிகள் வந்து சப்போர்ட்டிவாக இருந்து உண்ணாவிரதம் வந்து இருப்பார். ஸோ இருந்து முதலாளிகளுக்கு வந்து என்ன மாதிரியான நிர்பந்தனை விதிப்பாங்க அப்படின்னா, ஆலை தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு வேணுங்கிற ஊதிய உயர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்தித்து ஊழியர்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்து தீர்ப்பு வந்து வாங்கி தந்துடுவார். நெக்ஸ்ட்டு கேதா போராட்டம். இது வந்து 1918 வந்து நடக்கும். கேதா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டில் வந்து நடக்கும். அதாவது என்னென்னா, கேதா மாவட்டத்தில் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. 1918 நில வருவாய் வசூலை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டம் வந்து நடக்கும். அதாவது என்னென்னா, 25% குறைவாக வந்து பயிரிடுற நிலத்துக்கு வந்து நிலவரி வந்து ரத்து வந்து செஞ்சுருப்பாங்க. எப்போனா மன்னர்கள் காலத்தில். ஆனால் இவங்க வந்து அந்த மாதிரி எதுவும் வந்து நிலவரி ரத்துலாம் வந்து பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பிளேக்கு, பஞ்சம், இந்த மாதிரி வந்து நோயெலாம் வந்து வர டைம்லேயும் வந்து நிலவரி ரத்து எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து விவசாயிகள் வந்து ஐரோப்பியர்களுக்கு எகெயின்ஸ்டாக வந்து போராட்டம் வந்து நடத்துவாங்க. ஸோ இந்த போராட்டத்தையும் காந்தியடிகள் வந்து சப்போர்ட்டிவாக மக்களுக்கு ஆதரவாக நிற்பார். அது இல்லாமல் வந்து வேறு யாரையும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இளம் வழக்கறிஞரான வல்லபாய் பட்டேலும் இந்துலால் நாயக் அப்படிங்கிறவரும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க.
நெக்ஸ்ட்டு 1905 வந்து இந்திய பணியாளர் சங்கம் அப்படிங்கிறத வந்து கோபாலகிருஷ்ண கோகலே வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகேவா. இது வந்து எதனால் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார்னா, இந்த மாதிரி நிறைய வந்து ஆலை தொழிலாளர்களாக இருக்கட்டும், இல்லை வேற எங்கேயாவது வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு வந்து ப்ராப்பரான அந்த இது வந்து இல்லை, அந்த கரெக்டான வந்து ஷெடியூல் வந்து இல்லை. இவ்வளோ நேரம் வந்து வேலை செய்யணும், இவ்வளோ நேரம் வந்து ரெஸ்ட்டு, இவ்வளோ நேரம் வந்து லஞ்ச் பிரேக்கு, அந்த மாதிரி வந்து ப்ராப்பர் ஷெடியூல்டு வந்து எந்த இதுவும் வந்து இல்லை. ரொம்ப வந்து ஓவராக வந்து வேலை வாங்குறது, மக்களை ரொம்ப வந்து லேட் நைட்டு இல்லை அந்த மாதிரி வந்து நிறைய வந்து வேலை வாங்குறது, அப்படி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. போதிய ஓய்வு கொடுக்கறதில்ல, அதே மாதிரி வந்து அந்த வேலை செய்கிறதுக்கு ஏற்ற வருவாய் வந்து கொடுக்கறதில்ல. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ் இருக்கனால 1905 வந்து இந்திய பணியாளர் சங்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். இந்த சங்கத்துக்கான அந்த இது வந்து கிளைகள் வந்து எங்கெங்கே இருக்குன்னா, மகாராஷ்டிரா, பூனா, சென்னை, மதராஸ், மும்பை, பம்பாய், அகமதாபாத் மற்றும் நாக்பூர், இந்த இடங்கள்லாம் வந்து இதுக்கான கிளைகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாட்டின் ஃபஸ்ட்டு மதச்சார்பற்ற அமைப்பு. இது வந்து வேறு என்னென்னலாம் பண்ணுன்னா, நிவாரண பணி, கல்வி, அறிவூட்டல், இந்த மாதிரி வந்து சமூக பணிகள்லேயும் வந்து இதில் இருக்கிற உறுப்பினர்கள் வந்து தன்னை ஈடுபடுத்தி கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா 5 ஆண்டு வந்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறம் குறைந்த சேலரிக்கு வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதில் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து சேவைகளும் வந்து செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம். இதில் வந்து என்னென்னா, இந்தியாவுக்கான பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் எட்வின் மாண்டேகும் அரச பிரதிநிதி, அதாவது வைஸ்ராயான செம்ஸ்போர்டும் சேர்ந்து அரசியல் சாசன மாற்றம் ஏற்படுத்துறதுக்காக ஒரு சட்டம் வந்து விதிச்சிருப்பாங்க. 1919 இந்திய கவுன்சில் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்னென்னா, மாகாண அரசுகளுக்கு நிர்வாகத்தில் அதிக பங்கு வந்து வழங்குறதுக்காக வந்து இதை வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த 1919 கீழ் மாகாண அரசுக்கு வந்து இரட்டை ஆட்சி அப்படிங்கிற ஒன்றை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இரட்டை ஆட்சியின் கீழ் என்ன இருக்குன்னா, ஆங்கிலேயர்களுக்கு கீழே வந்து சட்டம், ஒழுங்கு, நிதி, இந்த துறைகள்லாம் இருக்கும். இந்திய பிரதிநிதிகளுக்கு வந்து சுகாதாரம், கல்வி, உள்ளாட்சி, இந்த துறைகளெல்லாம் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி 2 அவைகளுடைய 2 அடுக்கு வந்து சட்டப்பேரவை அண்ட் மேலவை வந்து இருக்கும். அது என்னன்னா, 2 அவை, சட்டப்பேரவை, சட்ட மேலவையா. இது 144 உறுப்பினர்களில் 41 உறுப்பினர்கள் நியமன உறுப்பினர்கள் எங்கன்னா சட்டப்பேரவையில். அதே மாதிரி சட்ட மேலவையில் இருக்கிற 60 உறுப்பினர்களில் 26 உறுப்பினர்கள் வந்து நியமன உறுப்பினர்களாக இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா 1918 ஆகஸ்ட்டில் வந்து பம்பாயில் காங்கிரஸ் மாநாடு வந்து நடக்கும். அங்கே வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி தலைமையில் வந்து லிபரல் கட்சி, அதாவது தாராளமய கூட்டமைப்பு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு பிராமணர் அல்லாதோர் இயக்கம். பிராமணர் அல்லாதோர் இயக்கம் இது வந்து வங்காளம், இந்திய கிழக்கு பகுதி, அங்கெல்லாம் வந்து என்னென்னா நாமசூத்திர இயக்கம் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. வடமேற்கு இந்தியாவில் வந்து ஆதி தர்ம இயக்கம், மேற்கு இந்தியாவில் சத்திய சோதக் இயக்கம், தென்னிந்தியாவில் வந்து திராவிட இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இயக்கம் பேர் தான் வேறு வேறையாக இருக்கும். ஆனால் இது எல்லாமே வந்து பிராமணர் அல்லாதோருக்கான இயக்கமாக வந்து இருக்கும். 1872 ஜோதிராவ் பூலே அப்படின்றவர் வந்து குலம்கிரி அப்படிங்கிற ஒரு புக்கு எழுதியிருப்பார். அதில் வந்து சத்தியசோதக் சமாஜ் அப்படிங்கிறத பற்றி எழுதியிருப்பார். அதில் வந்து என்னென்னா, பிராமணியத்தின் கொடுங்கோல் மற்றும் சுரண்டலிலிருந்து ஒடுக்கப்பட்டோரை மீட்பதற்கான அவசியம் பற்றி வந்து அதில் வந்து எழுதியிருப்பார். 1880 வந்து வாக்குரிமை அரசியல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அப்போது அந்த டைமில் வந்து என்னென்னா, சொத்துரிமை இருக்கணும், படிப்பு இவ்வளோ இருக்கணும், அந்த மாதிரி வந்து நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் வச்சு தான் வந்து வாக்குரிமை வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஆண் பெண் 2 பேர்த்துக்கும்லாம் வந்து வாக்குரிமை வந்து கிடையாது. ஸோ அதில் வந்து நிறைய இது இருக்குது. பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் வந்து 2 வகையாக வந்து பிரிஞ்சிருப்பாங்க. எப்படின்னா, ஒருத்தர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சமஸ்கிருதத்தை வந்து கீழ்நிலையில் இருக்கிற மக்களுக்கும் வந்து டீச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இன்னொரு சாரார் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நிறைய வந்து ஏழை விவசாயிகள், தொழிலாளர்கள்லாம் வந்து இருக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒரு பிராமணர் அல்லாத இயக்கத்திலே வந்து 2 போக்கு வந்து நடக்கும்.
ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இந்த மக்கள் தொகையை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா 3.2% ரொம்ப கம்மியான பிராமணர்கள் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த 3.2% பிராமணர்களே 72% வந்து பட்டதாரிகளாக இருப்பாங்க. எல்லாருமே நல்லா படித்து நல்ல பொசிஷன் வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து டாமினேட்டிங்காக வந்து அந்த டைமில் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து 1916 வந்து பிராமணர் அல்லாதோர் அறிக்கையில் வந்து இதை வந்து சொல்லியிருப்பாங்க. 3.2% பிராமணர்கள் இருந்தாலும் அது வந்து 72% வந்து பட்டதாரிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 1911 வருஷத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் வந்து பிராமணர் அல்லாதோர் இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அறிக்கையில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து என்னென்னா பம்பாய் மாகாணத்தில் வந்து பிராமணேதாரா பரிஷத் மதராஸ் மாகாண நீதி கட்சி இது வந்து என்னென்னா குறைஞ்சபட்சம் 1930 வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த என்ன சொல்கிறது பிராமணர் அல்லாதோர் பிராமணர்கள் அப்படி வந்து தனித்தனியாக வந்து பிரித்தாளும் கொள்கை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து ஈஸியாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து இதுவும் வந்து ஏதுவாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து தலித் பகுஜன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் தலைமையில் ஒரு இயக்கமும் சுயமரியாதை இயக்கம் சொல்லிட்டு ஈவே ராமசாமி அவர்கள் தலைமையில் வந்து ஒரு இயக்கமும் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கம் வந்து வர்றதுக்கு முன்னாடி வந்து ரவுலட் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது 1919 வந்து இந்திய கவுன்சில் சட்டத்தின் அடிப்படையில் ரவுலட் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வருவாங்க. அது வந்து எதுக்காக அப்படின்னா மிதவாத தேசியவாதிகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தும் தீவிர தேசியவாதிகளை வந்து தனிமைப்படுத்துறதுக்கான ஒரு யுக்தியாக வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. 1919 மார்ச்சில் தான் வந்து ரவுலட் சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து என்னென்னா விசாரணையின்றி எவரையும் கைது செய்தல் அப்படிங்கிறது தான் அந்த சட்டத்தோட நோக்கம். அதை எதிர்த்து காந்தியடிகள் வந்து ஒரு சத்தியாகிரக சபையில் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா அந்நிய துணைகளெல்லாம் வந்து புறக்கணிச்சிடணும், அந்நியர்களோட பள்ளிக்கூடம் கல்லூரி அதெல்லாம் வந்து புறக்கணிச்சிட்டு கள்ளுக்கடையும் வந்து நம்மளுக்கு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கள்ளுக்கடைக்கு முன்னாடி வந்து மறியல் போராட்டம் பண்ணுற இந்த மாதிரி வந்து நிறைய வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி தலைமையில் வந்து நிறைய பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து என்னென்னா 1919 ஏப்ரல் 13 வந்து அமிர்தசரஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து வந்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டுறதுக்காக வந்து எல்லாரும் வந்து கூடியிருப்பாங்க. அப்போ வந்து சத்யபால் சாய்புதீன் கிச்லு அவங்களாம் வந்து கைது செய்யப்பட்டிருப்பாங்க. ஸோ அதையும் எதிர்த்து வந்து 2000 பேர் வந்து அந்த இடத்துல அந்த அமிர்தசரஸ்ன்ற இடத்துல வந்து கூடியிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவார், பஞ்சாபோட துணைநிலை கவர்னர் மைக்கேல் ஓ டயருங்கிறவரும் இராணுவ கமாண்டர் ஜெனரல் ரெஜினால்டு டயரும் துப்பாக்கிச்சூடு நடத்துவாங்க. அப்போது நடத்துனதில் வந்து என்னென்னா 379 பேர் வந்து இறந்துருவாங்க, 1000க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கில அரசு கொடுத்த அறிக்கையில் வந்து இருக்கும். ஆனால் வந்து உண்மையிலே வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 1000க்கு மேலே பேர் இறந்துருப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து 2000 பேர் வந்து கூடியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து இந்த கணக்கு வந்து ஒரு அசம்ஷனில் தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அறிஞர்கள் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா பம்பாய், கல்கத்தா, டெல்லி, லாகூர் இங்கேயும் வந்து என்னென்னா ரவுலட் சட்டத்தை எடுத்து வந்து நிறைய வந்து போராட்டம் வந்து பண்ணாங்க. ஸோ இந்த 1919 ஏப்ரல் 13 வந்து அமிர்தசரஸில் பண்ண அந்த படுகொலை தான் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையை எதிர்த்து காந்தியும் ரவீந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவரும் அவங்களோட பட்டத்தை வந்து துறந்துருவாங்க. ரவீந்திரநாத் தாகூர் 1919 மே 31 வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதுவார். யாருக்குன்னா ஆங்கில அரசுக்கு. இந்த மாதிரி வந்து இணக்கமற்ற சூழல் நிலவும் வேளையில் அவமானத்தின் சின்னமாக இந்த பட்டம் வந்து என்கிட்ட இருக்கிறது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல, என் நாட்டு மக்களுக்கு ஆதரவாக நான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பட்டத்தை வந்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட பட்டத்தை வந்து திருப்பி கொடுத்துருவார். காந்தியடிகளும் அவருக்கு வந்து சிறப்பு பட்டம் ஏதோ கொடுத்துருப்பாங்க, கேசர் இ ஹிந்து அந்த மாதிரி வந்து பட்டம் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து அவரும் வந்து திருப்பி கொடுத்துருவார். அதுக்கப்புறமா வந்து கிலாபத்து பஞ்சாப் கொடுமைகள் இந்த கிலாபத் இயக்கத்திலே வந்து நிறைய வந்து பிரச்சனை வந்து பண்ணுவாங்க. பஞ்சாப்லேயும் வந்து இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்குமா. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து ஒத்துழையாமை இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. துருக்கிய சுல்தான் வந்து
இஸ்லாமிய புனித தலம் வந்து துருக்கிய சுல்தானுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து தரமாட்டாங்க. ஸோ அதை எதிர்த்து தான் வந்து கிலாபத் இயக்கம் வந்து நடத்துவாங்க. ஸோ அதுக்கு வந்து யார் வந்து ஹெட்டாக இருப்பார் அப்படின்னா மௌலானா சவுகத் அலியும் முகமது அலி மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இவங்க வந்து ஹெட்டாக வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து மைக்கேல் ஓ டயர், அதுக்கப்புறம் ரெஜினால்டு டயர், இவங்க 2 பேரும் தான் வந்து இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் வந்து முக்கியமான குற்றவாளியாக வந்து கருதப்படுறவங்க. ஆனால் இவங்களை வந்து பிரிட்டிஷ் நீதிமன்றம் வந்து எந்த தவறும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பளித்து வந்து விடுதலை செஞ்சிடும். ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமான மைக்கேல் ஓ டயரையும் ரெஜினால்டு டயரையும் வந்து பிரிட்டிஷ் நீதிமன்றம் வந்து விடுதலை செஞ்சுருவாங்க. ஸோ அதை எதிர்த்து 1940 மார்ச் 30 லண்டனில் காக்ஸ்டன் அப்படிங்கிற அரங்கில் வந்து மைக்கேல் ஓ டயரை வந்து உதம் சிங் அப்படிங்கிறவர் வந்து படுகொலை செஞ்சிருவார். ஸோ அதனால் அவரை வந்து லண்டனில் இருக்க பென்டோன் வில்லே அப்படிங்கிற சிறையில் வந்து தூக்கிலிட்டுருவாங்க ஆங்கிலேயர்கள். இவர் இந்த உதம் சிங்கிறவர் வந்து யாருன்னா கால்சா ஆதரவற்றோர் காப்பகத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு சீக்கியர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒத்துழையாமை இயக்கம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு வந்து எதிராக வந்து போராட்டம் நடத்துறதுக்காக தான் வந்து ஒத்துழையாமை இயக்கமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து என்னென்னா 1920 ஆகஸ்ட் 31 இந்த இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் வந்து சொல்லியிருப்பார். எப்போனா அலகாபாத்தில் நடந்த கூட்டத்தில் வந்து இதை வந்து முடிவு செஞ்சு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமா 1920 செப்டம்பர் மாதம் வந்து கல்கத்தாவில் வந்து ஒரு காங்கிரஸ் சிறப்பு அமர்வு வந்து நடக்கும். அங்கே வந்து அந்த ஒத்துழையாமை இயக்கம் வந்து கடைபிடிப்பதற்கான யோசனைகள் வந்து ஏற்றுக்குவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1920 நாக்பூரில் வந்து திரும்ப வந்து ஒரு கூட்டம் வந்து நடக்கும். அந்த கூட்டத்தில் வந்து எல்லாரும் வந்து காங்கிரஸ் அமர்வில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து தீவிரமாக வந்து கடைபிடிக்கிறதுக்கு வந்து எல்லாருமே ஒத்துக்குவாங்க. 4 ஆனா அதாவது 25 பைசா அப்படிங்கிற குறைவான கட்டணத்தில் வந்து காங்கிரஸ்க்கு வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களெல்லாம் வந்து ஆள் வந்து சேர்க்கறதுக்கு வந்து சேர்த்துட்டு இருப்பாங்க. இதில் வந்து என்னென்னா இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுதேச பொருட்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வரி வந்து எதுக்குமே வந்து நம்ம கொடுக்க தேவையில்ல. அது சட்டம் எதையுமே நம்ம மதிக்க தேவையில்ல. சட்ட மறுப்பு இயக்கம், அதாவது ஆங்கில ஸ்கூலு, காலேஜு, கோர்ட்டு எல்லாத்தையுமே நம்ம திறந்துடணும். பட்டத்தை வந்து திறந்துடணும். அந்நிய பொருட்கள் வந்து அந்நிய பொருட்கள் எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. காந்தியடிகள் தலைமை ஏற்படுத்திய தாக்கம் நெக்ஸ்ட் ஹெட்டிங்கு. ஸோ இதில் வந்து என்னென்னா ஒத்துழையாமை இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிசைட் பண்ணிடுவாங்க. என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து 1921 வேல்ஸ் இளவரசர் வருகை வந்து இருக்கும். அதை வந்து புறக்கணிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஷிராலா பெராலாப் அப்படிங்கிற பகுதியில் வந்து மக்கள் வந்து வரி செலுத்த மறுத்து நகரங்களை விட்டு வந்து வெக்கேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி கிராம பட்டேல் ஷான் போக்கர் பதவியையும் வந்து மக்கள் வந்து ராஜினாமா வந்து செஞ்சுருவாங்க. தமிழகத்தில் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து தலைமை எடுத்து நடத்தினவர் யாருன்னா ராஜாஜி, சத்யமூர்த்தி, பெரியார் இவங்கெல்லாம் வந்து நடத்துவாங்க. ஸோ சவுத்தில் இவங்க நடத்துவாங்க. நார்த் சைடு வந்து காந்தியடிகள் தலைமையில் வந்து நடக்கும். கேரளாவிலேயும் வந்து ஜென்மிகளுக்கு எதிராக விவசாயிகள் வந்து நிறைய வந்து போராட்டம்லாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. உத்தரப்பிரதேஷ், வங்காளம், அசாம், பீகார், ஒடிஷா இங்கேயும் வந்து கீழ்வகுப்பு மக்கள்லாம் வந்து நிறைய அவமானப்படுத்தப்பட்டனால என்ன சொல்லுவாங்க, இந்திய தேசிய காங்கிரஸ் என்ன சொல்லுவாங்கன்னா 7 நாட்குள்ளே வந்து சிறையில் இருக்கிற மக்களெல்லாம் வந்து விடுவிச்சு பத்திரிகை சுதந்திரத்தையும் நீங்கள் வந்து மீட்டு கொடுக்கணும். அப்படி கொடுக்கலனா நாங்கள் வந்து வரிகொடா இயக்கத்தையும் சட்ட மறுப்பு இயக்கத்தையும் வந்து கையில் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் 1922 பிப்ரவரி மாதம் வந்து சொல்லுவார். எங்கன்னா வரிகொடா இயக்கம் எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொன்னால் பர்தோலி அப்படிங்கிற இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து சௌரி சௌரா சம்பவம். இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து கையில் எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு மலபார், ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து வன்முறை கிளர்ச்சிகள்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். கரையோர ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற ரம்பா அப்படிங்கிற பகுதி அல்லூரு சீதாராமையா ராஜு தலைமையில் வந்து பழங்குடிகள் கிளர்ச்சியும் வந்து நடக்கும். அதுக்கப்புறமா
மலபாரில் வந்து முஸ்லீம் மாப்பிள்ளைகள் சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கும் உயர்குடி நிலப்பிரபுகள் அண்ட் பிரிட்டிஷ்க்கும் எகெயின்ஸ்டாக வந்து போராட்டம் வந்து நடக்கும். ஸோ உத்தரப்பிரதேசத்தில் கொரக்பூரில்ன்ற இடத்துல சௌரி சௌராங்கிற இடத்துல வந்து என்னென்னா தன்னார்வ குழு வந்து அந்த போராட்டம் நடத்தி இந்த ஊர்வலம் மாதிரி போவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி வந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ வந்து பொருட்கள் வந்து அதிக விலைக்கு வந்து விற்பாங்க. ஸோ அதுக்கு எகெயின்ஸ்டாகவும் வந்து போராட்டம் வந்து நடத்திட்டு இருப்பாங்க. அப்போது வந்து என்னென்னா 1922 February 5 3000 நபர் வந்து கொண்ட ஐஎன்சி பேரணி வந்து நடக்கும். அப்போ போலீஸார் வந்து துப்பாக்கிச்சூடு வந்து நடத்துவாங்க. ஸோ இவங்களுக்கும் அவங்களுக்கும் 2 பேத்துக்கும் மாற்றி மாற்றி வந்து சண்டை வந்ததில் 22 ஆங்கிலேய போலீஸ் வந்து கொலை செய்யப்பட்டுருவாங்க. ஸோ காந்தி வந்து மக்களுக்கு இன்னும் வந்து பக்குவம் வரலை, வன்முறை இல்லாமல் வந்து ஒரு போராட்டத்தை வந்து கொண்டு போக தெரியலை அப்படி சொல்லிட்டு காந்தி வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து திரும்ப பெற்றுவார். ஆனாலும் வந்து என்னென்னா ஒத்துழையாமை இயக்கத்தை ஏன் வந்து திரும்ப பெறணும், நம்ம வந்து போராட்டம் வந்து நடத்தி ஆங்கிலேயர்கிட்ட வந்து சுதந்திரம் வாங்கிக்கணும், அதை ஏன் திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து காந்தியடிகள் மேலே வந்து ஜவஹர்லால் நேருக்கும் சுபாஷ் சந்திர போஸ்க்கும் கடுமையாக வந்து காந்தியடிகளை வந்து கடுமையாக அவங்க 2 பேரும் வந்து விமர்சிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒத்துழையாமை இயக்கம் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்க்கெலாம் வந்து காந்தி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் வந்து காந்தியடிகளை வந்து சிறையில் வந்து போட்டுருவாங்க. பர்தோலியில் வந்து ஐஎன்சி வந்து அந்த இதை வந்து திரும்ப வந்து பெற்றும். ஸோ அதனால் இளம் தொண்டர்களும் வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, எதுக்கு வந்து திரும்ப பெறணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்ப்பு வந்து தெரிவிப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிலாபத் இயக்கம் வந்து என்னென்னா அந்த அந்த இஸ்லாமிய தலைவர் இருப்பார்ல, அவருக்கு வந்து அதிகாரத்தை வந்து மீட்டு தரணும், அப்படி கலீஃபாங்கிற அதிகாரத்தை வந்து மீட்டு தரணுங்கிறதுக்காக தான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒத்துழையாமை இயக்கத்துக்கு வந்து அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ஒத்துழையாமை இயக்கம் வந்து பாதியிலே வந்து ஸ்டாப் ஆனனால இந்த கிலாபத் இயக்கமும் வந்து தோற்று தான் வந்து போயிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. துருக்கி மக்கள் முஸ்தபா கமல் பாஷா தலைமையில் தான் வந்து இந்த இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சுல்தானியிடமிருந்து பறித்த அதிகாரத்தை வந்து அந்த கலீஃபா அதிகாரத்தை வந்து மீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கம். ஸோ ஆனால் அதையும் வந்து ரத்து செஞ்சனால இந்த கிலாபத் இயக்கமும் வந்து தேவையில்லாமல் போயிடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா சுயராஜ்ய கட்சி அண்ட் அதன் செயல்பாடு. சித்தரஞ்சன் தாஸுங்கிறவங்களும் மோதிலால் நேருவும் வந்து 1923 ஸ்டார்ட் பண்ண கட்சி தான் சுயராஜ்ய கட்சி. இதுக்கு வந்து தமிழ்நாட்டில் யார் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா சத்தியமூர்த்தி வந்து சப்போர்ட் பண்ணி சட்டப்பேரவை நுழைவுக்கு வந்து ஆதரவு தருவார். ஆனால் எதிர்த்தவங்க யாரெல்லாம் வந்து எதிர்ப்பாங்க அப்படின்னா சட்டப்பேரவையில் நம்ம நுழைஞ்சு அரசியலில் வந்து நிற்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னா காந்தியடிகள். அதுக்கப்புறமே அவரை ஃபாலோ பண்ணவங்க யாருன்னா ராஜாஜி, வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத், இவங்கெல்லாம் வந்து சட்டப்பேரவை நுழைவை வந்து ஆதரிக்காதவங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு மத்திய சட்டப்பேரவை தேர்தலில் 101 இடத்துல 42 இடத்துல வந்து சுயராஜ்ய கட்சி வந்து வின் பண்ணிடும். இவங்க வந்து என்னென்னா 1919 அந்த ரவுலட் சட்டம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த சட்ட குறைபாடுகளை வந்து மக்களுக்கு வந்து எடுத்துரைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கட்சியும் வந்து எப்படி வந்து போகும்னா வந்து மதம் ரிலேட்டடாகவே வந்து போகும். ஸோ மதவாத போக்கு வந்து அதிகரிக்கிற மாதிரி வந்து காந்தியடிகளுக்கு தெரியறனால அவர் வந்து 21 நாள் உண்ணாவிரத போராட்டம் வந்து இருப்பார். அதுக்கப்புறமா வந்து இடதுசாரி இயக்கம் வந்து தொழிலாளர்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் இடதுசாரி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வந்து முதலாளித்துவத்தை வந்து விமர்சனம் செய்யும் மார்க்சிய சித்தாந்தம் தோன்ற வழிவகுத்தது. இந்த கட்சிக்கு மூத்த தலைவர்களாக இருந்தவங்க யாருன்னா எஸ்ஏ டாங்கே, எம்என் ராய், முஜஃபர் அகமது. அதே மாதிரி தமிழகத்தில் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணது யாருன்னா சிங்காரவேலர், பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், ராஜகுரு, சுகதேவ், இவங்கெல்லாம் வந்து முக்கிய பங்காற்றினாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தமிழகத்திலேருந்து முக்கிய பங்காற்றுறது சிங்காரவேலர் அப்படிங்கிறவர் தான். அதுக்கப்புறம் வந்து நவஜான் பாரத் சபை, இந்துஸ்தான் குடியரசு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னென்னா புரட்சிகரவாத செயல்களில் ஈடுபடுத்துறதுக்கான ஒரு அமைப்பாக இருந்தது. ஸோ அதனால் மாணவர்களும் இளைஞர்களும் வந்து நிறைய வந்து புரட்சியாளர்களாக மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராம்பிரசாத் பிஸ்மில், பக்குல்லா அப்படிங்கிற 2 பேர்த்துக்கும் மரண தண்டனையும் வேறு 17 பேர்த்துக்கு வந்து நீண்ட கால சிறை தண்டனையும் வந்து கொடுத்தாங்க. இந்த வழக்கு வந்து என்னென்னா காக்கோரி சதித்திட்ட வழக்கு அப்படின்னு அழைக்கப்படுது.
இதில் வந்து என்னென்னா பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், ராஜகுரு, லாலா லஜபத் ராய் இவங்க எல்லாரும் வந்து கொல்லப்பட்டது மற்றும் காவல்துறை அராஜகத்தை எதிர்த்து பிரிட்டிஷ் காவல்துறை அதிகாரி சாண்டர்ஸை கொண்டு விட்டனர். யார் வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னா இந்த பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், ராஜகுரு, லாலா லஜ்பத் ராய் இவங்க எல்லாரும் சாண்டர்ஸுங்கிற ஆங்கிலேயரை வந்து கொண்டுட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து அந்த 17 பேருக்கும் நீண்ட கால சிறை தண்டனை ப்ளஸ் 2 பேர்த்துக்கு வந்து மரண தண்டனை விதிச்சிருப்பாங்க. இன்னொரு போராட்டம் வந்து என்னென்னா அந்த சாண்டர்ஸுங்கிறவர் யாருன்னா லாகூரில் நடந்த தடியடிக்கு வந்து தலைமை தாங்கியிருப்பார். அந்த லாகூரில் நடந்த தடியடியில் வந்து இறந்தவர் வந்து யாருன்னா லாலா லஜபதி ராய் வந்து இறந்துருப்பார். ஸோ அதுக்கு வந்து பழிவாங்கிற விதமாக தான் வந்து இந்த சாண்டர்ஸை வந்து கொண்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 1929 ஏப்ரல் 8 வந்து பகத்சிங், படுகேஷ்கர் தத்து இவங்க 2 பேரும் வந்து வெடிகுண்டை வந்து வீசிடுவாங்க ஆங்கிலேயர்கள் மீது. ஸோ இதை வழக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மீரட் சதி திட்ட வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 3 டசன் இந்திய புரட்சியாளர்களுக்கு வந்து அதாவது 36 பேருக்கு வந்து நீண்ட கால சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சைமன் குழு போராட்டம். இதில் வந்து என்னென்னா சைமன் குழுவில் வந்து சைமன் குழுன்னு சொல்லிட்டு ஒரு குழு வந்து நிறுவ போகிறதா ஆங்கிலேயர்கள் வந்து சொல்லுவாங்க. அந்த சைமன் குழுவில் வந்து வெள்ளையர்கள் மட்டும்தான் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க, இந்தியர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1927 நடந்த மதராஸ் காங்கிரஸ் மாநாட்டில் வந்து அந்த சைமன் குழு வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானத்துக்கு வந்து எல்லா கட்சிகளும் வந்து ஒப்புதல் வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா 1928 டிசம்பரில் வந்து கல்கத்தாவில் வந்து கூடுற அனைத்து கட்சி மாநாட்டில் வந்து மோதிலால் நேரு வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிடாத வந்து நேரு அறிக்கை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, ஒரு அறிக்கை வந்து வெளியிடுவார். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து 1928 டிசம்பரில் கல்கத்தாவில் நடந்த ஐஎன்சி காங்கிரஸ் மாநாட்டுக்கு வந்து மோதிலால் நேரு வந்து தலைமை தாங்குவார். 1929 வந்து நடக்கிற காங்கிரஸ் மாநாட்டில் ஜவஹர்லால் வந்து தலைமை தாங்குவார் அப்படின்னு வந்து அறிவிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா லாகூர் காங்கிரஸ் மாநாடு 1929 டிசம்பர் 31 வந்து என்னென்னா லாகூரில் வந்து மூவர்ண கொடியை வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மூவர்ண கொடி எப்போ அக்செப்ட் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா 1929 டிசம்பர் 31 அப்போ வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1930 ஜனவரி 26 தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விடுதலை நாளாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அந்த தினத்தை. நெக்ஸ்ட்டு தண்டி யாத்திரை. இது வந்து என்னென்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து உப்பு மீது வந்து நிறைய வந்து வரி விதிப்பாங்க. ஸோ உப்புக்கு வந்து வரி விதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் வந்து தண்டி யாத்திரை அப்படின்னு சொல்லி ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவார். அதில் வந்து என்னென்னா சபர்மதி ஆசிரமத்திலேருந்து குஜராத் கடற்கரைக்கு வரைக்கும் உள்ள தூரத்தை வந்து நடந்து போய் உப்பு எடுப்பாங்க. அந்த வரி வந்து விதிச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ ஃப்ரீயாக வந்து உப்பு எடுத்து தண்டி யாத்திரை வந்து நடத்துவார். அதுதான் வந்து உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ சபர்மதி ஆசிரம் வந்து எங்கே இருக்குது, குஜராத்தில் இருக்குது. அங்கேருந்து குஜராத் கடற்கரை அது வரைக்கும் வந்து போகிறாங்களா. குஜராத் கடற்கரைக்கு உள்ள குஜராத் கடற்கரை உள்ள இடம் வந்து தண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சபர்மதி ஆசிரமம். இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 375 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. ஸோ இந்த டிஸ்டன்ஸை வந்து நடந்தே வந்து கடப்பாங்க. எத்தனை பேர்னா 78 தொண்டர்களோட வந்து நடந்து வந்து போவார். எப்போ ஸ்டார்ட் பண்ணுவார்னா 1930 மார்ச் 13 வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். 1930 ஏப்ரல் 6 தான் வந்து ரீச் ஆவார். ஸோ 1930 மார்ச் 13 ஸ்டார்ட் ஆகி 1930 ஏப்ரல் 6 வந்து ரீச் ஆவார். மொத்தம் வந்து 25 நாள் வந்து பயணம், 78 தொண்டர்களோட 375 கிலோமீட்டர் பயணத்தை கடப்பார். அங்கே போய் ஒரு பிடி உப்பு அள்ளி உப்பு வரிக்கு எகெயின்ஸ்டாக வந்து அந்த சட்டத்தை மீறி அந்த உப்பு சத்தியாகிரகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுவார். அதே மாதிரி வேதாரண்யத்தில் வந்து ஒரு உப்பு சத்தியாகிரகம் நடக்கும். இது வந்து தமிழ்நாட்டில் வந்து நடக்கும், ராஜாஜி தலைமையில் வந்து நடக்கும். வேதாரண்யம் நோக்கி வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. அதாவது திருச்சியிலேருந்து தஞ்சாவூரில் இருக்கிற வேதாரண்யம் வரைக்கும் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் 150 மைல் வந்து
டிஸ்டன்ஸு. எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா 1930 ஏப்ரல் 13 வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1930 ஏப்ரல் 28 வந்து ரீச் ஆவாங்க. அப்போ வந்து தஞ்சை மாவட்ட ஆட்சியர் வந்து ஜே.ஏ. தான் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, தஞ்சை மாவட்ட கலெக்டர் வந்து என்ன சொல்லுவார்னா, அந்த மாதிரி வந்து உப்பு சத்தியாகிரகத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணி போகிறாங்க இல்லையா ஊர்வலமாக, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் வந்து பண்ணக்கூடாது, உணவு தண்ணி இந்த மாதிரி எதுவுமே வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதையும் மீறி வந்து நிறைய பீப்புள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து அந்த கும்பகோணம், செம்மக்குடி, திருப்பறைப்பூண்டி வழியே ட்ராவல் பண்ண அந்த அந்த வழியாக ட்ராவல் பண்ண பீப்புளுக்கு வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பகுதியில் இருந்த மக்களுக்கு வந்து நிறைய வந்து தண்டனை அதுக்கப்புறம் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வட்டமேசை மாநாடு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து வட்டமேசை மாநாடுகள். இதில் வந்து என்னென்னா, சைமன் குழு அறிக்கையை வந்து காங்கிரஸ், இந்து மகாசபை, முஸ்லீம் லீக் 3மே வந்து புறக்கணிச்சிருவாங்க. அந்த டைமில் தான் வந்து வட்டமேசை மாநாடு வந்து லண்டனில் வந்து நடத்துறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் வந்து இந்திய தலைவர்கள் யாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக காங்கிரஸில் இருக்க முக்கிய தலைவர்கள் வந்து முதல் மாநாடு நடக்கும் போதெல்லாம் வந்து சிறையில் வந்து இருப்பாங்க. 1930 தான் வந்து ஃபஸ்ட்டு வட்டமேசை மாநாடு வந்து நடக்கும். செகண்ட் வட்டமேசை மாநாட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்காக இர்வின் பிரபு வந்து காந்தியடிகள்கிட்ட வந்து பேசுவார். பேசும்போது காந்திக்கும் இர்வின் பிரபுக்கும் நடுவில் வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டுப்பாங்க. எப்போனா 1931 மார்ச் 5 அந்த ஒப்பந்தத்தை வந்து கராச்சியில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டிலே வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, சிறையில் அடைக்கப்பட்ட 10,000 இந்திய வீரர்களை வந்து விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இர்வின் பிரபு வந்து ஒத்துக்குவார். ஸோ அதை வந்து விடுதலை செஞ்சோம் அப்படின்னா இந்த சத்தியாகிரக பிரச்சாரம், அதுக்கப்புறம் இந்த சட்டமறுப்பு இயக்கம் இதெல்லாம் வந்து கைவிடுறதா வந்து காந்தியும் வந்து அக்செப்ட் பண்ணிப்பார். ஆனால் செகண்ட் வட்டமேசை மாநாட்டில் வந்து காந்தி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கப்புறமா வந்து இர்வின் பிரபு வந்து அந்த ஒப்பந்தத்தை வந்து மறுத்துடுவார். அந்த 10,000 வீரர்களை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த மரண தண்டனை இருக்கும் நிறைய பேர்த்துக்கு, அந்த மரண தண்டனை வந்து குறைக்கிறதுக்கும் வந்து மறுத்துருவார். யாருக்கு மரண தண்டனைனா பகத்சிங் உட்பட அவர்களோட தோழர்கள் நிறைய பேர்த்துக்கு. அதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கும் வந்து இர்வின் பிரபு வந்து ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து கையில் எடுத்துருவார். ஸோ அதனால் வந்து காந்தி, நேரு, கான் அப்துல் காபார் கான் போன்ற தலைவர்கள் வந்து கைது செய்யப்படுவாங்க. அதுக்கப்புறமா 1933 மே மாதத்துலேருந்து 1934 மே மாதம் அந்த பீரியடில் வந்து அந்த சட்டமறுப்பு இயக்கம்ங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாயிட்டே போய் லாஸ்ட்டில் வந்து இல்லாமலே போயிடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டாக்டர் B.R. அம்பேத்கரின் தலைமை மற்றும் தனித்தொகுதி உருவாக்கம். இவர் வந்து என்னென்னா மகர் ஜாதியில் வந்து ஒரு இராணுவ வீரரின் மகனாக பிறந்திருப்பார். எல்பின்ஸ்டன் காலேஜில் வந்து டிகிரியெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவார். இவர் வந்து படிக்கிறதுக்கு வந்து கல்வி உதவித்தொகை வந்து 1912 கல்வி உதவித்தொகை வந்து பரோடா அரசர்கிட்ட இருந்து தான் வந்து ஹெல்ப் வாங்கி வந்து படிப்பார். 1912 வந்து டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணுவார். யூஎஸில் வந்து பட்ட மேற்படிப்பையும் லண்டனில் வந்து பொருளாதார படிப்பையும் வந்து கம்ப்ளீட் பண்ணுவார். 1916 வந்து மானுடவியல் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். அங்கே வந்து இந்தியாவின் ஜாதிகள் அப்படிங்கிற தலைப்பில் வந்து ஒரு கட்டுரை வந்து சப்மிட் பண்ணுவார். அதுக்கப்புறமா அரிய இந்திய புத்தகம் அப்படிங்கிற புக்கையும் வந்து அவர் வந்து எழுதியிருப்பார். சவுத் ஃபெரோ குழுவுடன் கலந்துரையாடல் பண்ணி அவர் வந்து தனி தொகுதியை பற்றி வந்து பேசணும், காங்கிரஸ்கிட்டையும் சரி பிரிட்டிஷார்கிட்டையும் வந்து பேசணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருப்பார். மூக் நாயக் அப்படிங்கிறது வந்து என்னென்னா வாய் பேச முடியாதவர்களின் தலைவர் அப்படிங்கிறது தான் மூக் நாயக்கு அப்படிங்கிறதுக்கான மீனிங்கு. மூக் நாயக்குன்ற பேரில் வந்து பத்திரிகை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். யாருன்னா அம்பேத்கர் தான். பகிஷ்கிருத் ஹிடாக்கிரணி சபை அப்படிங்கிற சபையும் வந்து இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். இது வந்து தனித்து விடப்பட்டவர்களின் நலனுக்கான அமைப்பு. மக்களுக்கு தர வேண்டிய அடிப்படை உரிமைகளை மீட்டு தரத்துக்கு தான் இந்த மகத் சத்தியாகிரகம் அமைப்பு வந்து ஆரம்பித்ததாக வந்து அவர் வந்து சொல்லுவார். அதே மாதிரி தீண்டாமைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு வந்து தனி தொகுதி வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் வந்து பேசுவார். 1932 ஆகஸ்டில் வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீடு பண்ணுறதுக்கு வந்து பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு வந்து ஒத்துக்குவார்.
அந்த வகுப்பு வாரி தொகுதி ஒதுக்கீடு வந்து யாருக்குன்னா தீண்டத்தகாதோருக்காக வந்து அம்பேத்கர் வந்து பேசியிருப்பார். ஆனால் தீண்டத்தகாதோருக்கு மட்டும் வந்து இந்த ஒதுக்கீடு அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு எரவாடா சிறையில் இருக்கும்போது அறிவிச்சிருவார். அதுக்கப்புறமா வந்து அம்பேத்கர் வந்து காந்தியை வந்து சந்திச்சு 2 பேத்துக்கும் நடுவில் ஒரு ஒப்பந்தம் போட்டுப்பாங்க. அதுதான் பூனா ஒப்பந்தம். 1932 பூனா ஒப்பந்தம் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நடுவில் இருக்கும். அது வந்து என்னன்னா தனி தொகுதி இல்லாமல் இடஒதுக்கீடுக்கு மட்டும் வந்து காந்தி வந்து அக்செப்ட் பண்ணிப்பார். அதுக்கப்புறமா அம்பேத்கர் வந்து 2 கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அது என்னென்னா 1937 சுதந்திர தொழிலாளர் கட்சி, 1942 பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் 1942 பாதுகாப்பு துறையோட ஆலோசனை குழுவில் வந்து உறுப்பினராக வந்து இருப்பார். நெக்ஸ்ட்டு சுதந்திர இந்தியாவின் வரைவு குழுவின் தலைவராகவும் அவர் இருப்பார். அதுக்கப்புறம் சுதந்திரம் ஆனதுக்கப்புறமா நேருவோட அமைச்சரவையில் வந்து சட்ட அமைச்சராக இருந்தவர் யாருன்னா அம்பேத்கர் தான். நெக்ஸ்ட்டு வந்து நிறைய இதில் போராட்டங்கள்லாம் நடந்தது இல்லையா, அது எங்கெங்கே நடந்ததுன்னு பார்ப்போம். ஜாலியன் வாலாபாக் வந்து பஞ்சாபில், சௌரி சௌரா வந்து உத்தரப்பிரதேசத்தில், கோரக்பூர்ன்ற இடத்துல, தண்டி அந்த உப்பு சத்தியாகிரகம் அதெல்லாம் வந்து தண்டி குஜராத்தில் வந்து நடந்தது. சட்டமறுப்பு இயக்கமும் குஜராத்தில் தான் நடந்தது. சாம்பிரான் சத்தியாகிரகம் வந்து பீகாரில் நடந்தது. அவுரி விவசாயி இயக்கமும் வந்து பீகாரில் தான் நடந்தது. அதுக்கப்புறமா கேதா சத்தியாகிரகம் வந்து குஜராத்து. கேதாங்கிறது அகமதாபாத்தில் இருக்கிற ஒரு பிளேஸு. அகமதாபாத் குஜராத்தில் வந்து பருத்தி ஆலை தொழிலாளர் வேலை நிறுத்தம் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மகத் சத்தியாகிரகம் வந்து எங்கே நடக்கும்னா மகாராஷ்டிரா நடக்கும். இந்த இயர்ஸ் வந்து என்னென்னா வந்து ஷார்ட்டாக வந்து இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் மட்டும் வந்து எழுதியிருப்போம். இது வந்து வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.